கம்பு பண்ண போகிறோம். கம்பு கூழ். அதுக்கு கம்பு ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுடுங்க. சரியா? ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவி எடுத்துக்கிறோம். டீ சூப்பராக இருக்கா? நம்ம இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். நான் கம்பங்கஞ்சி குடிக்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா வதக்கி அது வந்து கருவாடு மாதிரியான உப்பு கண்டத்து லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து மாங்காய் ஊறுக்கா மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்குனது, தக்காளி அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதை எடுத்து நம்ம கரைக்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ நான் கரைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி கரைக்கிறவங்களும் கரைக்கலாம். இந்த வெயில் காலத்தில் நல்லா இதை குடிக்கலாங்க. உப்பு போட்டு கரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா. ஏன்னா உப்பு போடாமல் தான் நான் காய்ச்சிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரைக்கும். தண்ணி ஊற்றி கரைச்சா தாங்க நல்லது. பாருங்க, மோர் வேணுன்னா மோர் விட்டுக்கலாம். தேவையான அளவு சாப்பாடு போட்டுக்கோங்க. நான் அடுத்து இப்போ எப்படி வந்து கம்மி பண்ணுறது இன்றைக்கி ஒருக்கா பண்ணுவேன். இன்றைக்கி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு எல்லாமே தொட்டுக்கிறதெல்லாம் வச்சுருக்கோமா, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஊற்ற போகிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அந்த ஊற்றியாச்சு. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாங்க. மிளகா இது போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் குடித்தது. இப்படி பண்ணி இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ குடிச்சு. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது. இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாராலும் இதை பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக நான் பண்ணேன். உங்களுக்கு சொல்லித்தரேன். பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன மினி வால்க்கு தான்.